ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார், பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு கிளாஸ் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசி மாவு கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்ததாக ஒரு 4 வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இனிப்பு நல்லா எடுத்துக்காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு கருப்பட்டி எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை இருத்துக்கலாங்க. இருத்துட்டு ஒரு கிளாஸ் போல் எடுத்துருக்காங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் கருப்பட்டி எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக பன்னீரை ஊற்றுற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சி எடுத்த பன்னீரை மிக்ஸை இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இருக்க டைம்லேயே பன்னீரை கல்லை அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. இப்போ பன்னீரை ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ பன்னீர்கள் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ ஒவ்வொரு குழிலையும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கிட்டா பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த கருப்பட்டி பணியார மாவை ஒவ்வொரு குழிலையும் தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. பணியாரம் நல்லா ஒரு சைடு வந்துருச்சுங்க. இப்போ மறு சைடு திருப்பி கொடுத்துக்கலாம். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு பணியாரத்தை நிதானமாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க பணியாரம். இப்போ ஒரு சைடு வந்த பிறகு மறு சைடு நம்ம திருப்பி கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுத்துட்டு அந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ பணியாரத்தை ஆயிலில் வச்சுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த கருப்பட்டி பணியாரத்தை கூட நம்ம பழமும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு சும்மா தேவாமிர்தமாக இருக்குங்க. பழத்துக்கூடயே கருப்பட்டியும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த பணியாரம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Bye.